ஆள்க வரலாண்டு அப்படித்தானங்க இருக்கனே. யாரு எங்கடா தொலைஞ்ச? இந்தா போய் அங்கிட்டு போறாரு வருவாரு. அப்புறம் இல்லையா என் காவலாளி ஒருத்தர் இருக்கா. உன் காவலாளி யாருமே இல்லையா? அப்படி வருவேன் பாருங்க. காது கொஞ்சம் மந்தவனுக்கு எங்கிட்டு இருக்கு முண்டை கண்ணு தெரியுதா இல்லையா? அமைதி அமைதி. கண்ணு தெரியுமா இல்லையாடா? கண்ணு சரியா தெரியும். கண்ணாடி ஓட்ட அப்படின்னு சரியா வரல. கண்ணாடி ஒரு மோகர கட்டிக்கு ஒன்று கண்ணாடி 3 கண்ணாடி வச்சிருக்கேன். அப்படின்னு 3 கண்ணாடி இருக்கு. முதல் ஒரு கண்ணாடி உருப்படியா போட வேண்டியதானே. ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்று அது வந்து கிட்டத்து பார்வைக்கு. அப்புறம் 3வது காது எதுக்கு? 3வது கண்ணாடி வந்து இந்த 2 கண்ணாடி எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு. உதவி உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை, கண்ணு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஆப்ரேஷன் தான் பண்ணணும். பண்ணிடுவோம். திரும்பி பார். என்ன பழைய கை? பழைய கையா? வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? என்னை கேட்காம என்ன இருங்க சும்மா இருங்க. நீ தண்ணியை குடியா. மேல கால் படுது. என்ன செம்புல ஹோட்டல்ல வச்சிருக்காங்க. ஹலோ சார், இந்த பக்கம். ஐயோ, இந்த பக்கம் சுத்தமா ஹோட்டல்ல வச்சிருக்காங்க. என்ன அது ஓட்டே எல்லாம் குடிச்சிட்டு இருக்காப்ல. பாரு என்னைக்கு சொட்டு சொட்டா நெட்டி குடிக்க. டேய் வீட்ல நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நம்ம ஊர்ல மழை எல்லாம் எப்படி பெய்யுது? எல்லா ஊர்லயும் மழை தண்ணியா தாண்டா பெய்யும். நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன எதுக்கு உட்கார வச்சுக்கிட்டு வந்தவரை நிப்பாட்டி வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? ஏ பைத்தியக்காரா, அவர் விருந்தாளி அல்ல, விருந்த தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதி. தூக்கு தண்டனை கைதியா? அப்புறம் அவரையும் சேர போட்டு உட்கார வச்சிருக்கியா? நீ தாண்டா உட்கார வச்சிருக்க பைத்தியக்காரா. எந்திரியா எந்திரியா படக்குறியா? ஒரு நேரத்துக்கு முடியாத ஜீவனாடா. நான் வேற வம்பா தூக்கு தண்டனை கொடுத்து விட்டேடா. தன்னால போறத நீங்க தூக்கு தண்டனை சரி சரி பண்ணி தூக்கு கொடுப்போம்டா. வைத்தியர் வர சொல்லி குளுக்கோஸ் ஏற்றி அப்புறம் தூக்கில் போடுவான். டேய் கொண்டு ஜெயிலில் போடு. 2 வார்த்தை பேசிக்கிறவா? நல்லா பேசு. ஆமா, என்ன தவறு பண்ணியோ உங்களுக்கு தூக்கு தண்டனை? அவர் அவர் முட்டா போயலாம். அப்போ அவர்கிட்ட வேலை ஆக்குறேன்னு நான் எப்படி இருப்பேன்? சர்வா முட்டாப்ப. அதில் என்ன சந்தேகம்? அது சரி, உங்களை ஜெயிலில் போட சொல்லியிருக்கா. உயிர் போனால் வராது, நான் காப்பாற்றுறேன். டவுசர் பையில் காசு இருக்கா? காசு இல்லை, டவுசரும் இல்லை. எங்கால் பிறந்ததுலேருந்தே போடுறது இல்லை. ஐயா இப்போ என் டவுசரை பற்றி அந்த கேட்டாரா? இல்லை இல்லை, டவுசரை கழட்டிட்டு அடிப்போன்னு சொன்னேன். அதெல்லாம் சரித்தா. இனி நம்ம டவுசரை கலட்டுறதுக்கே நேரம் இல்லாமல் திரும்ப நீ எங்கே ஓடிட்டு அடிக்கிறது. கொண்டு ஜெயிலில் போடு. வாங்க கமான் பாலாமி. ஏய் எரும மாடு, அந்த ஆள் என்ன ஒரு லவ்வரா? கமான் பாலாமின்னு கூப்பிட்ற. அடிச்சு கூட்டு வா. பொட்டனில் அடிச்சு கொண்டு வா. இப்போ பாருங்க யாருக்கிட்ட வந்து தம்பி கொண்டா நீ இடுப்பில் கட்டி கிழிச்சா கூட்டிகிட்டு போ. இப்போ பாருங்க. ஹலோ, இடம் தான் கிடக்கல. நீங்க அந்த ஓரமா போங்க, நான் அந்த ஓரமா போறேன். போயா ஃபர்ஸ்ட் விஐபி ஜெயில் ஒதுக்கி இருக்கு. போயா சீனியர் பார்த்துட்டு போயா. சாமியார கூட்டியார சொல்ல சண்டியார கூட்டி என்னை போடுறாங்களா அவங்க? அவங்களா சொன்னாரா? இல்ல இல்ல நீ வா. நான் தான் போட்டேன், வேலை முடிஞ்சு வச்சேன். கேள்வி நீ தூக்கில் மாட்ட வேண்டியதான். நீங்கள் என்ன செய்யறேன்னா 108க்கு ஃபோன் பண்ணிடு, சொந்த சொத்துக்கு சொல்லிடு. இப்போ 10 நிமிஷத்தில் முடிச்சு விடுவேன். அப்படியா? இப்போ பாரு வேடிக்கை. நிஜமா நீ மட்டும் எனக்கு உதவிக்கு இருந்தீங்கன்னா இப்போ சாமியாரை 10 நிமிஷத்தில் ஆளை காலி பண்ணுறேன். நீ என்ன கேட்டாலும் நான் அந்த உதவி பண்ண தயார். அப்படியா? ஆமாம். சாமியாரை கூட்டியா? சாமியார் இப்போ பாரு வேடிக்கை பாரு. அதெல்லாம் வசனம்லாம் பேசக்கூடாது. என் அனுமதியெல்லாம் வசனம் பேசக்கூடாது. என்ன வேணும் உனக்கு? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்ன வாய்ப்பு? தூக்கு தண்டனை கொடுத்துட்டேன், மனசு கேட்கல. ஒரு வாய்ப்பு தரேன். என்ன? சாமிகிட்ட பொறுப்பை விடுவோம். இரியா பொங்கச்சோருக்கு ஏன் அலையிறங்க வாயா. அந்த சாமி வேற சொல்லி சரி இங்கேயே சீட்டு எழுதி போடுறேன். ஒன்றில் மரணம்னு எழுதுவேன். எழுதிட்டு போ. ஒன்றில் விடுதலைன்னு எழுதுவேன். எழுது. எனக்கு விடுதலை வந்துட்டா நீங்கள் ஓடிடலாம். விடுதலை வரும். மரணம்னு வந்தால் போடுவேன். சம்மதமா? பரவாயில்ல. பரவாயில்லையா? ரைட்டு பார்ப்போம். ஐயா கூப்பிட்டீங்களா? சரியா? ரெடியா? வந்துட்டேன். வெரி குட். ரெடி வந்துட்டியா? எழுதிட்டேன். எழுது கொள்ளு. எழுதவா? இந்த எழுது கொள்ளு. இந்த வந்துட்டு எழுது. இன்னைக்கு கதையை முடிக்கிறோம். ஊருக்கு தொந்தரவு தாங்க முடியும். 10 நிமிஷத்தில் முடிச்சு போகிறேன். ஊனா சிவமயம், உடப்பம்பட்டி பி பெருமாள்ராஜ். சாதகமாக எழுதிட்டு இருக்க. அதெல்லாம் எழுதாத. சரி, நான் சொல்கிறத எழுது. நான் சொல்கிறத எழுது. யார் சொல்கிறத? யாரு சொல்லுறத? அட டேய் டேய் என்னடா பேப்பர் 10 இருக்கு. சொல்கிறது புரியுதா இல்லையா?
சொல்றது புரியுதா இல்லையா? முட்டாள். முட்டாள். யாரா முட்டாள்? யாரா முட்டாள்? இது எப்படி எழுதுறது? ஊனா போட்டு இசு போடணும். உஸ் ஊனா போட்டு இசு. ஐயோ இதெல்லாம் அடிடா. அப்படியா? ஐயோ இதெல்லாம் அடிடா. அதை எழுத சொல்ல. என்னக்கா எழுத சொல்லிட்டு சொல்லவே இல்லடா. இதெல்லாம் அடிச்சிரு. நான் இன்னும் சொல்லவே. இது எழுதக்கூடாது. எழுதக்கூடாதா? இப்போ நான் சொல்றேன். சரி. மரணம். மரணம் மாசு மரணம். நீங்க பாட்டெல்லாம் ஒன்றும் பாடி பிடுங்க. சரி சரி பாடலை. அதை மடிச்சிரு. நல்லா இருக்கா குரல், அதனால. அடியாப்பா. சரி சரி மடிச்சிட்டேன். அடுத்த சீட் எடு. எடுத்துட்டேன். அதில் என்ன எழுதுவேன்? இதில் மரணம்னா இதில் விடுதலைன்னு எழுதணும். அப்புறம் என்ன? அதுலேயும் மரணம்னு எழுது. 2 சீட்லையுமா? எந்த சீட் எடுத்தாலும் போடுறோம். இன்னைக்கு தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் போட போறிய. இப்போ தாண்டா ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கேன். இதுலையும் மரணம் எழுதிட்டியா? எழுத மாட்டேங்குதே. ஏன்? ஒரு நேரம் பக்கமாக எழுதிச்சு, என்னமோ இதில் இப்போ எழுதவே மாட்டேங்குது. அவ்வளோதான். நீ இங்கே இருந்தா தானே. உங்கள் பேனா அதை கேட்கவே வேணாம். அப்புறம் என்ன மைதுக்கு காட்ட? சரி சரி எழுதியாச்சு. மடிச்சிட்டேன். சாமியார் கூட்டியா? சாமி இப்போ பாரு வேடிக்கை. பாரு வேடிக்கை. இப்போ டயலாக்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சீட் ரெடி. அடியாச்சா? சரி எடுத்து போடுறா. சரி நீங்க சொல்ற வேலையை கேட்கறதுக்கு தானே நான் இருக்கிறேன். இப்படி போடாதடா. எடுத்து சாமியார் மண்டையில போடு. ஒரு வேலையை ஒழுங்கா சொல்றீங்களா? இங்க வெயிடா. சொன்னதெல்லாம் கேட்குறாப்புல இந்த பையன். சப்பா. உங்க குலசாமி என்ன? உங்க குலசாமி? என் குலசாமி பெருமாள். காது கேட்கலையா? கேட்டுதான் சொல்றேன். குலசாமி. குலசாமியும் பெருமாள், என் பேரும் பெருமாள். சீட்டு அப்படிதான் இருக்கு ரெண்டும். அப்ப முடிச்சிட்டுருவான். ரைட் ஓகே. ஆமா உங்க குலசாமி யாரு? என் குலசாமி. நீ முடிச்சு விட்டியா முதல்ல அவரை? கழுத்து அப்படி என்ன அடுக்குன்னு? என் குலசாமி சொல்ல விடுறா. சொல்லுங்க. என் குலசாமி பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன்னா? பொந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என் கருப்பேன் சிட்டிங்கில் உட்காந்துப்பேன். இப்போ எங்க இருக்கேன்? 2 வருஷமா முடியாம கிடக்குறேன் பாவம். சரி சரி சரி. சீட்டை குலுக்கி போடியா? சாமியை கும்பிட்டு சீட்டை குலுக்கி போடியா? சீட்டை இதுலயே போடு. போட்டேன். வேற எங்கேயோ போட்டுருவேன். சின்ன பிள்ளையாரா இருக்காதா? நீ எரும மாடுறா. நீ சின்ன பிள்ளையாங்க. அந்த உட்காந்துருக்கு தம்பி. பாப்பாவா தம்பியாது? உன்னைக்கா பா. சும்மா வாயா வாயா. கூச்சப்படா வாயா. உனக்கு தான் எனக்கு யோகம் கிடைச்சிருக்கு. வேற அட சிங்கமே விளையாட. ஆத்தாடி சாமியை எந்திரிச்சா? வாயா 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 வாயா. அடி அடிச்சிடலாம். தூக்கமெல்லாம் வராது. தூக்கமெல்லாம் வா. இங்கே வா. ஐயா உன் பேர் என்ன? அது ஜம்பல் எடுக்கலாம். உன் பேர் என்ன? சும்மா பேர் வா. பேர் சொல்றா. பேர் 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 சொல்றா. இன்னும் பேர் வைக்கலையா? சும்மா சொல்லு. சும்மா பேர் என்ன உன் பேரு? முத்துப்பாண்டி. சும்மா முத்துப்பாண்டியா? அப்பா பேர் என்னடா? சரி என்ன படிக்கிற? அப்பா பேர் என்ன? 7th. 5வது படிக்கிறியா? அதுக்குள்ள 7th 9வதுங்க. சாமி. சாமி. சாமி குலசாமி பொந்து கருப்பா. சாமி குலசாமி பொந்து கருப்பா. சாமியை போடணும். சாமியை போடணும். அதுக்கு ஒரு நல்ல சீட்டா கொடு. அதுக்கு நல்ல சீட்டா கொடு. சாமியை போடணும். தம்பி சாமியார காலி பண்ணணும். சாமியார காலி பண்ணணும். பொந்து கருப்பா. பொந்து கருப்பா. நல்ல சீட்டாடு. நல்ல சீட்டாடு. தம்பி நீ எந்த ஊரா? கொங்கத்திரி. கொங்கத்திரி. கொங்கச்சேரியா? ஏண்டா என்னை காலி பண்ணுறதுக்கு கொலை பண்ணுறதுக்கு நீ பக்கத்துல இருந்து கிளம்பி வந்தியாடா? சரிடா உனக்கு சந்தோஷமாடா? அங்கேருந்து அனுப்பிச்சுட்டு உங்கள் அம்மாவா உங்கள் அப்பாவோட அனுப்பிச்சுட்டது? ஏண்டா என்னை கொல்றதுக்கு உனக்கு இதை சீட்டு எழுதி இந்த மரண சீட்டுன்னு உன்னை காட்டி மரண சீட்டு எடுத்து என்னை கொல்ல சொன்னாங்களாடா? சொன்னேன். சொன்னார்ல. பச்சை பையில மிரட்டி உண்மையை வாங்குறீங்களா? சரி இதுக்கு மேலே உங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துட்றேன். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்களே ஒரு சீட் எடுத்துக்கோங்க.
அப்பா சந்தோஷம், விடுதலை. அண்ணன் வாயிலேருந்து முத வரும்போதே பெருமையாக இருக்குது. வரும், வாயில தானே வருது. சரி, இதில் வரணும்ல. நான் எடுத்த சீட்டில் ஒருவேளை விடுதலைன்னு எழுதியிருந்தா தானே, அந்த தெய்வம் அப்படி எழுதியிருந்தா தானே, அந்த தெய்வம் எடுத்த உடனே அபசகுணமாக வருது. எதை வேணால் எடுத்துக்கலாம். நான் எடுத்த சீட்டிலே ஒருவேளை மரணம் என்று இருந்திருந்தா எழுதுனவனுக்கு தெரியாதா? இல்லை அந்த சாமிக்கு தெரியாதான்னு சொல்கிற வீரத்தேவா. மரணம்னு இருந்துச்சுன்னா என்னை கொன்றுங்க, மாற்றமே இல்லை. ஆமாம் ஆமாம், உங்கள் ரெண்டுத்தையும் விடுதலை பண்ணிடுறேன். ஓடிடுறோம். ஒருவேளை இந்த சீட்டில் விடுதலைன்னு எழுதியிருந்தா தானே, அப்படி அந்த தெய்வம் எழுதியிருந்தா தானே. ஆமாம், சரி சரி, விடுதலை எழுதியிருந்தா என்னைய விடுதலை பண்ணிருங்க, உங்கள் ரெண்டுத்தையும் போட்டுறேன். தாராளமாக, நியாயம்னா எல்லாருக்கும் ஒன்றுங்க. நான் அங்கிட்டு போயிட்டாலும் அவரை போட்டுருங்க. இங்கே தான் இருக்கேன். படிக்கவா? நல்லா விரிச்சு படிக்க, நல்லா சத்தமா விரிச்சு படிக்க சொன்னா மடிச்சு படிக்கிறாரு. என்ன பண்ண போறியா? ஹலோ ஐயா ஐயா ஐயா, ஹலோ 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 சோத்துக்கு ஹலோ சார், வேற ஏதாவது வாங்கி போறது இல்லையா? அது என்னங்க நீங்கள் சொன்னீங்களா? அது பந்தன் நிபந்தனை என்ன? நிபந்தனை சொல்லாம கொடுத்து பிடிச்சி சீட் எடுத்து திம்பாரு. நானும் தகண்டேன் 4 மணிக்கு. நீ எப்படி தீர்ப்பு சொல்ல? இப்படி சாப்பிடக்கூடாது, பிரித்து படிக்கணும். தீர்ப்பை அடுத்த மாதம் 32ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். ஆமாங்க. ஹலோ, நீங்கள் என்ன 32 கொண்டு போயிட்டியா? ஆமாம், இப்போ சீட்டு தின்னு விட்டாப்ல. ஹலோ, சீட்டை நான் எடுத்தேன்னா தீர்ப்பு சொல்லலாம்ல? சீட்டு எப்படி எடுப்பேன்? நான் எப்படியோ எடுக்கிறேன். ஏன் வயிற்றுக்குள்ள வந்து எப்படி எடுப்பேன்? நான் தொக்கு எடுக்கிற ஆள் அந்த சொருகிட்டா. ஆமாம், அந்த மாதிரி எடுப்பேன் நான். அந்த வேலை வேறு விலகி அதெல்லாம் எடுப்பேன். ஆனால் எடுத்து தருவேன், எனக்கு சம்பளம் மட்டும் சேர்த்து தரணும். வாங்கிக்க. அப்புறம் என்ன? சீட்டு மட்டும் என் கைக்கு வரட்ட, நீ என்ன செஞ்சாலும் சரி. என் ஜிங்கி அதெல்லாம் எடுப்பேன். பாப்பா என்னடா சும்மா இடையில வச்சுனா அப்புறம் சாமி வராது. சரி 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 சரி. சீட்டு வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும் வேணும். இது என்ன சாமி? ஐயனாரா? கருப்பு கருப்பு கருப்பு. வாடா கருப்பு, வந்துரு வந்துரு தானா வந்துரு. வல்லேனா வல்லேனா புச்சி விட்டு குத்துறா. உலகத்திலேயே குண்டிக்கு உடுக்கடிச்சு பேய்ட்ட ஒரே நீதான். இதில் தட்டி வேற எடுத்து பார்க்குறியா? குடல் தட்டுன மாதிரி குடல் தட்டுவாங்க, குண்டி மாட தட்டுவாங்க. ஆயித்தியா தீர்ப்பை சொல்ல முடியாது, அடுத்த மாதத்துக்கு ஒத்தி வைக்கிறேன் தீர்ப்பை. ஏப்பா ஜட்மெண்ட் ரிசர்வ். தீர்ப்பை நான் சொல்கிறேன். அது எப்படி சொல்ல முடியும்? ஒரு சீட்டில் சொல்லக்கூடாதா? எப்படி சொல்ல முடியும்? நான் தின்ன சீட்டில் மரணம்னு எழுதியிருந்தா கீழே இருக்க சீட்டில் விடுதலைன்னு எழுதியிருக்கோம். என்னை கொன்றுங்க, உங்களை விடுதலை பண்ணுறேன். ஒருவேளை விடுதலைங்கிற சீட்டை நான் தின்றுந்தேன்னா கீழே செய்கிற மரணம் இருக்கும், உங்களை காலி பண்ணிட்டு நம்ம யாரு? நம்ம கிடையாது. வீரதேவா, என்ன இப்படி பண்ணிட்டிய? உங்கள்ட்ட இவ்வளோ எத்தனை வருஷம் வேலை பார்க்குறேன், அதுக்கு என்ன கொஞ்சம் கூட ஒரு விசுவாசம் இல்லையே? ஏன்னா எத்தனை சீட்டு எழுதுனா? 2. ஆளுக்கு ஒன்றா தின்னுட்டியில். இப்போ எனக்கு சீட்டு. ஐ உட பைத்தியக்காரா, ஏன் நான் ஆசைப்பட்டா தின்னு. அதனால என்ன சொன்னார் கவனிச்சு? சொன்னார், நான் தின்ன சீட்டு விடுதலை என்று இருந்தால் கீழே கிடக்கிறது மரணம். கீழே இருக்கு மரணம் தான் நமக்கு கன்ஃபார்ம்டா தெரியும். உங்கள் கூட சேர்ந்து நானும்ல கோயந்தாக தெரிஞ்சேன். அதுக்காகத்தான் இதையும் தின்னுட்டோன்னு திருப்பி சொல்ல முடியாதுல்ல. இனிமேல் போடுற ஆசை உங்களுக்கு வராதில்ல. வந்துட்டாலும் போடத்தான் பாருங்க.